வெல்கம் டு சரசரம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நவராத்திரி சீரீஸோட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரிக்கு நாங்கள் என்னென்ன கொலு பொம்மைகள் வாங்கினோம் அப்படிங்கிறதோட பார்ட் 1 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாங்கள் வாங்கின செட்டு பொம்மைகளையும் ஒரு சில தனி பொம்மைகளையும் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு பொம்மையும் எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் அங்கே வாங்கின இந்த செட்டு பொம்மையை நான் மதுரை விளாச்சேரி கல்பனா ஆர்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இது என்ன செட்டுனா சஞ்சீவி மலை செட்டு. ராமாயண கதையில் லக்ஷ்மணன் மூர்ச்சை ஆனவுடனே அவரை குணப்படுத்துறதுக்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குதுங்க இல்லையா. அந்த கதையோட செட்டு பொம்மையை தான் நான் ஃபர்ஸ்ட்டு செட்டாக வாங்கியிருந்தேன். வாங்க இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப சேஃபாக நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய வைக்கோல்லாம் வச்சு ஒரு அட்டைப்பட்டியில் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எந்த டேமேஜும் இல்லாமல் சேஃபாகவே வீட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது. அதுவும் இது சின்ன அட்டைப்பட்டியில் ஒரு அட்டைப்பட்டிக்கு ஒரு செட்டு பொம்மை அப்படின்னு பேக் பண்ணி கொடுத்தனால நான் 2 வீலர்லேயே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ரொம்பவே உதவியாக இருந்தது. இதுக்கு கல்பனா ஆர்ட்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வாங்க அந்த செட்டில் இருக்க ஒவ்வொரு பீஸையாக நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நல்ல பெரிய பீஸாக இருந்தது தான் ஓப்பன் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்தது, பக்கத்தில் பாறைகள்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே சிங்கிள் பீஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதோட கலரிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா அந்த மரத்தில் பூவெல்லாம் பூத்திருக்க மாதிரி அழகாக கலரிங் பண்ணியிருந்தாங்க. அந்த மரத்துக்கு மேலே ஒரு கம்பி நீட்டிக்கிட்டு இருந்தது. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அனுமார் பறந்து வரணும் இல்லையா, அதுக்காக அவரை சொருக்கி வைக்கிறதுக்கு தான் அந்த கம்பி கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம பிரித்த பேக்லேயே நம்ம அழகான அனுமார் இருந்தார். அவர் அந்த கம்பியில் அந்த மாதிரி சொருக்கி வச்சிடலாம். அடுத்து பிரித்தா இவர் சுக்ரீவ மகாராஜான்னு நினைக்கிறேன். பார்க்க எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸ்கின் கலரில் ஒரு வானர பொம்மை, நல்லா கிரீடம்லாம் தெரிச்சிருக்குன்னு அது சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு தான் நினச்சேன். அடுத்ததாக ப்ளூ கலரில் ஒரு வானர பொம்மை இருந்தது. இவர் யாராக இருக்கும்னு தெரியல எனக்கு. அங்கே தான் நான் இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுவும் நல்லா அழகாக இருந்தது. அடுத்து மூர்ச்சையாகி படுத்திருக்க லக்ஷ்மணன் பொம்மை. அந்த லக்ஷ்மணன் பொம்மையோட ஷோல்டர்லையே ராமர் பொம்மையோட உள்ளங்கை இருக்க மாதிரி இருந்தது. அடுத்து நம்ம எடுத்திருக்கிறது ஜாம்பவானோட பொம்மை தான் இருந்தது. அடுத்ததான் உட்காந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார். அடுத்து நம்ம பிரிச்சிருக்கிறதுல ராமர். இந்த ராமரோட உள்ளங்கை லக்ஷ்மணன் பொம்மையோட ஷோல்டரில் இருந்தது. ஸோ இப்படி நம்ம நெருக்கமாக வச்சோன்னா ராமர் தன்னோட தம்பியை தாங்கிட்டு இருக்க மாதிரி அந்த பொம்மையோட அமைப்பு வந்துடுது. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து மண்டி போட்டு பக்கத்தில் அமர்ந்திருக்க விபீஷணன். இப்படி தான் அந்த செட்டு பொம்மை இருந்தது. மூர்ச்சையாக இருக்க லக்ஷ்மணன், அவரை மடியில் வச்சுருக்க ராமர், சுக்ரீவ மகாராஜா, ஜாம்பவான், விபீஷணன், இங்கே ஆஞ்சநேயர் தான் நினைக்கிறேன், அங்கதன், அப்புறம் மேலே அனுமார் சஞ்சீவியை தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ கீழே மண்டி போட்டிருக்க க்ரீன் கலர் வானரம் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அதை அந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வாங்கினதும் ஒரு செட்டு பொம்மை தான். அந்த பாக்ஸ்லேயே எழுதியிருக்காங்க பாருங்கள், மீனாட்சி கல்யாணம் செட்டு தான். இது எனக்கு பல நாள் கனவுனே சொல்லலாம். அம்மா வீட்டில் கொலு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் மீனாட்சி கல்யாணம் செட்டு வாங்கணும்னு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு திருப்திகரமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த செட்டை அமையவே அமையாது. அதனாலேயே 15 வருஷங்களுக்கு மேலாயும் இன்னும் நாங்கள் மீனாட்சி கல்யாண செட்டை வாங்கவே இல்லை. இந்த தடவை நான் அதை வாங்குகிற பிளான்லேயே போகல. ஆனால் லக்கீலி அந்த மீனாட்சியின் அருளால் இந்த தடவை அந்த செட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதை வச்சுட்டு வர மனசே இல்லை. அதனால் அதையும் சேர்த்து நான் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதையுமே நான் விளாச்சேரி கல்பனா ஆர்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 2000 ரூபாய். நான் சஞ்சீவி மலையோட ப்ரைஸ் 1800 ரூபா அந்த செட்டோட ரேட்.
இதுவுமே நல்லா வைக்கோல்லாம் நிறையா வச்சு 2 லேயராக பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு லேயர் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வைக்கோல் இருந்தது, அதுக்கு கீழே செகண்ட் லேயர் பொம்மையெல்லாம் பேக் பண்ணியிருந்தாங்க. முதல்ல நம்ம பாக்ஸ்லேருந்து பொம்மைக்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் ஒவ்வொரு பொம்மையாக பிரித்து பார்க்கலாம். மதுரைக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம்னாலே அது மீனாட்சி கல்யாணம் தான். அதை கொலுபொம்மையாக பார்த்தா எனக்கு அவ்வளோ எல்லையெல்லாம் ஆனந்தமாக இருந்தது. அதே உணர்வு உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரித்தோடனே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் தான் இருந்தார். இவர் தான் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னே சொல்லுவேன். இந்த செட்டில் நல்லா அழகாக கொலு கொலுன்னு இருந்தார். இவரை பார்த்தோன்னே இந்த செட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அடுத்து நம்ம பிரித்த பேக்கிங்கில் நம்ம பெருமாள் இருந்தார். நம்ம மதுரைக்காரங்களை பொறுத்தவரை அழகர் இருந்தார். மீனாட்சியை தாரவாத்து கொடுத்தது அழகர் தான் நம்புகிறோம் இல்லையா. அடுத்த பேக்கிங்கில் நம்ம அழகு மீனாட்சி இருந்தாங்க. மணப்பெண் தோழியாக இருந்த மகாலட்சுமி தாயாரை தான் அடுத்து நம்ம பார்க்குறோம். அடுத்து இருந்தது சரஸ்வதி. அடுத்ததாக இவர் அகத்திய முனிவர் நினைக்கிறேன், ஒரு மகரிஷி சிலை இருந்தது. அடுத்ததாக நம்ம குண்டோதரன். அடுத்ததாக பிரம்மர் இருந்தார். திருமணத்தை நடத்தி வச்சதே நான்முகனான பிரம்மர் தான், அவர் தான் இருந்தார். அடுத்ததாக நம்ம மாப்பிள்ளை சொக்கநாதர். மதுரையில் தான் சிவன் ரொம்ப பேரழகன். அடுத்ததாக தேவேந்திரன். கைக்குப்பி வணங்கின மாதிரி தேவேந்திரன் இருந்தார். இவ்வளோ தான் இந்த செட்டோட பொம்மை. அடுத்ததை நான் இந்த பொம்மையை வந்து கல்பனா ஆர்ட்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தில் அந்த பொம்மை வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ஹோமகுண்டம், நாரதர் அந்த பொம்மையெல்லாம் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் ஆட் ஆன் பண்ணுறதுக்காக நான் கல்பனா ஆர்ட்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். நாரதரும் அந்த குதிரை முகம் இருந்தவரும் 100 ரூபா போட்டிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம வாங்கின இண்டிவிஜுவல் பொம்மைகளை தான் பார்க்க போகிறோம். நான் செட்டு பொம்மைங்கிறது இந்த 2 செட்டு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம பிரிக்கிற பார்சலும் நம்ம விளாச்சேரி கல்பனா ஆர்ட்ஸ்லேருந்து வாங்கினது தான். இந்த இண்டிவிஜுவல் பொம்மையும் பெரிய பொம்மைகளாக இருந்தனால அவங்க பாக்ஸ் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்தில் இப்போ நம்ம பார்த்த செட்டுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் அதில் வந்து முருகன், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் இவங்க எல்லோரும் கூட வருவாங்க. அவங்களெல்லாம் கூட நான் குட்டி குட்டியாக பண்ணி ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சுவாமி சன்னதி வெளிப்பிரகாரத்தில் செவத்தில் சுதை சிற்பமாக மீனாட்சி கல்யாணம் இருக்கும். அதுபடி இந்த செட்டை க்ரியேட் பண்ணிடணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அடுத்து நாங்கள் வாங்கின முதல் தனி பொம்மை இண்டிவிஜுவல் சிங்கிள் டால் வந்து இந்த பிரத்யங்கரா தேவி தான். இதை வந்து எங்கள் சித்தி அவங்க வீட்டு கொலுக்காக வாங்கியிருக்காங்க. நல்ல சிம்மத்தில் நாகம் குடை பிடிக்க அக்னி கிரீடத்தோட பிரத்யங்கரா சூப்பராக இருந்தாங்க. அடுத்ததாக இந்த காமாட்சி அம்மன் வாங்கியிருந்தோம். இதுவும் சித்தி அவங்க வீட்டு கொலுக்காக தான் வாங்கியிருந்தாங்க. பிரத்யங்கராவோட ரேட் வந்து 400 ரூபா, காமாட்சி அம்மனோட ரேட் வந்து 300 ரூபா. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து தவழ்கிற முருகன். தவழ்கிற கிருஷ்ணர் பொம்மை தான் பார்த்துருப்போம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தவழ்கிற முருகன் பொம்மையை பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஒரு வேல் மட்டும்தான் இல்லை, அந்த வேலை தனியாக வாங்கி இதோட ஆட் பண்ணிடணும்னு நினச்சிட்ருக்கேன். இதை நான் தான் வாங்கினேன்.
எப்படி நம்ம வீட்டு கொலு மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டு கொலு, நம்ம தெருவில் இருக்க கொலுவில் நம்ம பார்க்க போவோம் இல்லையா, அப்போ இதை வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த பொம்மையை வாங்கியிருந்தேன். இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. அடுத்து பார்ட் 2 வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.